வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். உட்காருங்க. நீங்க வந்து ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் பெயில் கிடைச்சிருக்கும். வரேன்னு சொல்லிட்டு வராமே இருந்துட்டீங்களே. சார் வரலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல. நான் வேற ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்தேன். அப்படியே நேரடியாக உங்களை பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு தான் வர சொன்னேன். சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா அதே சமயத்துல என்னால் கையெழுத்து போட முடியாது சார். ஏன்? எங்க அம்மா அப்பா விஷயத்துல நான் தலையிட்டா எங்க மாமனார் சைட்ல இருந்து எனக்கு ப்ராப்ளம் வந்துடும். அதனால தயவுசெய்து என்னை கம்பல் பண்ணாதீங்க சார். ஐ எம் ரியலி சாரி. ஒரு மரியாதைக்காக தான் உங்களை நேரில் பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். ஓகே மிஸ்டர் ராஜதரன், நீங்கள் இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் என்னால் எதுவும் பேச முடியல. ரொம்ப சாரி சார். அப்போ நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ. டேய் ஆனந்த், ஆனந்த் காஃபி குடுறா. டேய் மனசு குழப்பிக்காம காஃபி குடிடா. ஏன்டா இப்படி யோசிச்சிட்டு இருக்க? ஏய் என்னது இது? சாப்பிடுற நேரத்துல காஃபி குடுத்துட்டு இருக்க? அவன் எங்கம்மா சாப்பிடுறான்? பொண்ணு பார்த்துட்டு வந்ததுல இருந்து டீ காஃபியை மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கான். குழந்தைங்கள்ட்ட கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிறான். ஆனந்த், என்னப்பா இதெல்லாம்? நான் தப்பு பண்ணிட்டேம்மா. என்னப்பா சொல்ற? உத்தரா அவங்க கூட்டிட்டு போயிருக்க கூடாதுமா. சரிப்பா, நாம யதார்த்தமா செஞ்சிட்டோம். அவங்க இப்படி வில்லங்கமா யோசிப்பாங்கன்னு யாருக்குப்பா தெரியும்? அவங்களுக்கு அறிவே இல்லையாமா? அவங்க நினைச்ச மாதிரி நாங்க பழகி இருந்தா பொண்ணு பார்க்க அவளை கூட்டிட்டு போயிருப்போமா? இல்ல அவதான் வந்திருப்பாளா? ச்சே, இது கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சிருந்தா அப்படி பேசிருக்க மாட்டாங்கப்பா. அம்மா, அதுக்காக அவங்க அப்படி தப்பா பேசலாமா? கீதா, பனைமரத்துக்கு கீழே நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தாம நினைப்பாங்க. அதே மாதிரிதான் கலாச்சாரமே கெட்டுட்டு வர இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் எப்படி பழகுனாலும் பாக்குறவங்க தப்பாதாம நினைப்பாங்க. பாவமா, அவ ரொம்ப அழுதுட்டா. ஆனந்து, ஆம்பளை நீயே அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும்போது அவ பொண்ணுடா, அவ எப்படிடா அழாம இருப்பா? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குக்கா. சந்தோஷமா இருந்தவளை கூட்டிட்டு போய் சங்கடப்படுத்திட்டோமோன்னு தோணுது. அது என்னவோ உண்மைதான்ப்பா. நீ சொன்னதும் யோசிக்காம அவளை கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிச்சிட்டோம். அதனால வந்ததுதான் இவ்வளவும். அவ இங்க இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாமா, ஊர்ல அவ அப்பா அம்மா அண்ணன் அண்ணின்னு அத்தனை பேர் இருந்தோம், ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னாமா. ஆனா இங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாதுமா. ஆனா அவன் மனசுல எந்த குறையும் இல்லாம இருக்க என்ன, அந்த அளவுக்கு நீயும் உன் குடும்பமும் என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொன்னாமா. அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் மேலேயும் மதிப்பு மரியாதை வச்சிருந்த பொண்ணு கூட்டு போய் நாம கஷ்டப்படுத்திட்டோமேம்மா. இங்க வந்ததுக்கு அப்புறம் உத்தரா கிட்ட நீ போன் பண்ணி பேசினியாப்பா? அக்கா, நானும் பலமுறை போனை கையில எடுத்துட்டேன்க்கா. ஆனா டயல் பண்ண தைரியம் இல்லாம போனை அப்படியே வச்சிருவாங்கக்கா. ஏண்டா? இல்லம்மா, அங்க அவ ஹலோன்னு சொல்ற ஒரு வார்த்தையை கேட்டதுமே நான் என்னையும் மீறி அழுதுருவேணும்னு பயமா இருக்குமா. அழாதடா ஆனந்த், அழாதப்பா, அழாத. பேசாம நீ அவளை பார்க்காமலே இருந்திருக்கலாம்டா. அம்மா, அன்னைக்கு நான் மட்டும் அவளை பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீ உன் பிள்ளைய பார்த்து. ஆனந்த், சொல்லாதடா, அப்படி சொல்லாதடா. நான் வாழுது உனக்காகத்தாண்டா. நீ இல்லாம என்னடா பண்ணுவ? என்னம்மா நீங்க
அவனுக்கு தைரியம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து அப்படி அழுதுட்டு இருக்கீங்களே. ஆனந்த், உத்ரா நல்ல விவரமான பொண்ணு. அந்த நேரம் சங்கடப்பட்டிருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு அடுத்தது என்னன்னு போயிட்டே இருப்பா. அந்த அளவுக்கு அவ தைரியமான பொண்ணு. நீ பாட்டுக்கு தேவையில்லாம அதை நினைச்சு அழுதுட்டே இருக்காத. ரூம்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு நடந்ததையே நினைச்சு இப்படி உட்காந்துருக்காதரா. நான் வேணா உத்ரா கிட்ட அப்புறம் பேசுறேன்ப்பா. போ போ, முகத்தை கழுவிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வா. மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். போடா போ. அம்மா, என்னம்மா யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஆனந்துக்கு உடனே வேற ஒரு பொண்ணை பார்க்கணுமா? ரமாமணி, வக்கீல் சார். எப்படிமா இருக்க? இருக்கேன் சார். என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன் சார். என்ன சார் இது, நீங்கெல்லாம் இருந்து கூட எங்க அம்மாவை வெளியில கொண்டு வராம விட்டுட்டீங்களே. நான் என்னம்மா பண்றது? உங்க ஃபேமிலியை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். பெயில் பெட்டிஷன் கூட மூவ் பண்ணிட்டேன். அதுல ஷூரிட்டி கையெழுத்து போடுறது கூட உங்க அண்ணன் ராஜ்தாரியா வர சொன்னேன். அவர் வரவே இல்லை. இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு வேற ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். உங்க அண்ணனை பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு கூப்பிட்டேன். ஆனா அவர் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சார், எங்க அண்ணன் வந்து கையெழுத்து போட்டா எங்க அம்மா, அப்பா, மாமா எல்லாரும் வெளியில வந்துருவாங்களா? ஓ, தாராளமா வெளியே கொண்டு வந்துடலாமா? சரிங்க சார். நீங்க எங்க இருப்பீங்க? வடபழனில மூன்லைட்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, தெரியுமா? ஆமா, கோயிலுக்கு போகும்போது பாத்திருக்கேன். அதுலதான் நான் தங்கி இருக்கேன். சரிங்க சார், நான் இப்போ எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போறேன். எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட பேசி கையெழுத்து போட வைக்க கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நீ போய் கூப்பிட்டு வா, நான் கிளம்புறேன். அண்ணா. என்ன ரமாமணி? வாண்ணா, போய் வக்கீல பாத்துட்டு வந்துடலாம். எதுக்கு? நீ வந்து கையெழுத்து போட்டாதான் அம்மாவை ஜாமீன்ல விடுவாங்களாம், அதுக்குதான். அதான் வக்கீல் கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. முடியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் அம்மா எப்படி வருவாங்க? தபார், அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இதுலயும் தலையிடுறதா இல்ல. என்னன்னா இது, யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசுற. அவங்க நம்மள பெத்தவங்க. யாரா இருந்தா என்ன? தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அண்ணா, நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நம்ம அம்மா, அப்பா, என் புருஷன் எல்லாரும் ஜெயில்ல இருக்காங்க. உன் கூட பிறந்த தங்கச்சினா யாருமே இல்லாத அனாதை மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் புரியவே இல்லையா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இந்த பாரு ரமாமணி, நானே உங்க அண்ணி தேவில வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இங்க இருந்துகிட்டு அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போனேன்னு வச்சுக்கோ, என்ன வீட்டு விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் நடு ரோட்ல போய் நிக்கிறதா? அடப்பாவி, பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு போய் மாமனார் மாமியாருக்கு பயப்படுறியே, உனக்கே வெக்கமா இல்லையா? பார், தேவையில்லாம பேசாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும். என்ன கோவம் வந்தா என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? அடி பார்க்கலாம். நீ மட்டும் உன் பொண்டாட்டி புள்ளன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்ப. உன் தங்கச்சி நான் என் புருஷன் கூட இல்லாம யார் வீட்லயும் வேலைக்கார மாதிரி இருக்கணும்ல, அத பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்ல. உன்னெல்லாம் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஆசையா இருக்கு. எதுக்கு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? என்ன கத்துனா என்ன? உனக்கு மானம் போதா? ஊர்ல போகாத மானம் தான் இங்க வந்து போயிட போதா? ஊரெல்லாம் சுத்தி பணத்தை வாங்கிட்டு அவங்கள ஏமாத்திட்டு ஓடி ஒளிச்சது, ஜெயிலுக்கு போனது, இது எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? என்னமோ தப்பே பண்ணத யோகிய மாதிரி பேசுற. என்ன என்ன அப்படி பாக்குற? இவ லூசாச்சே, இவ்ளோ விவரமா பேசுறாளே, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நினைக்கிறியா? நான் லூசுதான், ஆனா காரிக்கார லூசு. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எதை யார்கிட்ட எப்போ எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு எல்லாம் தெரியும். இங்க இருந்து கத்தாத, போ. தள்ளி விடுற. ஐயோ ராஜேந்திர மாப்ள, என்னப்பா என்ன ஆச்சு? பாருங்க, எங்க குடும்பமே இப்ப ஜெயில்ல இருக்கு. எங்க அண்ணன் வந்து கையெழுத்து போட்டாதான் அவங்க எல்லாம் வெளியில வருவாங்கன்னு வக்கீல் சொல்றாரு. இவனை வந்து கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். நீங்களாவது சொல்லுங்க அத்தை. இத பாருமா, இப்பதான் கொஞ்ச நாளா உங்க அண்ணனும் அண்ணியும் நிம்மதியா இருக்காங்க.
அவங்க நிம்மதியை கெடுத்துறாதம்மா. எங்க சம்பந்தி ஜெயில இருக்காங்கன்னு சொல்றதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நாங்க வந்து உதவி செய்யறதெல்லாம் நடக்காத காரியம். இத பாருமா, நீ எப்ப வேணா வரலாம், சாப்பிடலாம். விருப்பப்பட்டா ஒரு 2 நாள் கூட தங்கிட்டு போ. அதோட நிறுத்திக்கோ. மத்தபடி கேஸ்ல தலையிடறதுக்கெல்லாம் உங்க அண்ணனை கூப்பிடுற வேலை வச்சுக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புற வேலையை பாரு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனு உன்கிட்ட வந்து நியாயம் கேட்டு பாரு. என்ன சொல்லணும்? உங்க யார் உதவியும் வேணாம். எங்க அம்மாவை எப்படி வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன என்ன பாக்குற? போ, உன் பொண்டாட்டி புடவை இருக்கும், எடுத்து கழியும். நிறுத்து. அதான் பாத்தனே நீ எவ்வளவு பெரிய வீரமான ஆம்பளைன்னு. மாமியாரு மாமனாரு பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் பயந்து நிக்கிற. தங்கச்சி மட்டும் அடக்கி வர. நீ எல்லாம் ஒரு எனக்கு தெரியும். நீ போடா. என்ன இது இப்படி எல்லாம் பேசிட்டு போறாளே. சரி சரி வா உள்ள போலாம். எஸ் கமின். யாரு? வா உட்காருமா. உங்க அண்ணா வரலையாமா? இல்ல சார், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எங்க அம்மாவுக்கு 2 ஆம்பளை பசங்க. ஒருத்த மொத்தத்தையும் மறந்துட்டு ஞாபக மறதியில உட்கார்ந்துருக்கான். இன்னொருத்த பெத்தவங்களையே மறந்துட்டான். 2 பசங்க இருந்தும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்காங்க. சார், எங்க அண்ணனுக்கு பதிலா நான் கையெழுத்து போடலாமா சார்? போடலாமா, ஆனா உங்க அண்ணன் கையெழுத்து போட்டா பெட்டரா இருக்குமேன்னு பார்த்தேன். அவன் தான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டானே சார். எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க சார், நானே போட்டுடுறேன். ஆனா ஒரு விஷயம் சார். என்னம்மா? என்கிட்ட இப்ப ஒரு பைசா கூட இல்ல. நீங்க தான் ஏதாவது செஞ்சு எங்க அம்மா அப்பாவெல்லாம் வெளியில கொண்டு வரணும். ஏம்மா பரவாயில்லம்மா, இதுக்காகவா நான் இங்க வந்தேன். கொஞ்சம் இரு. இந்தாம்மா, இந்த இடத்துல கைது போடு. சார், எப்படியாவது எங்க அம்மாவை வெளியில கூட்டிட்டு வந்துருங்க சார். கண்டிப்பா நான் செஞ்சிடறேம்மா. நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி நீ சார். புறப்படு. பாப்பா என்ன வெயில. இப்பவே இவ்வளவு வெயில. அப்பா அம்மா. தேன்மொழி, அம்மா வாமா. அம்மா அம்மா எப்படி இருக்க? டேய் தம்பி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. வாங்க அம்மா, வா வாடா. வாமா மா, உட்காருமா. அப்பா எப்படி இருக்காங்கம்மா? நல்லா இருக்காங்க. தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? இருக்கேம்மா. ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிட்ட? உன்னை தேடி அப்பா எங்கெல்லாம் அலைஞ்சா தெரியுமா? உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்லடா, நானும் சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மா முடியலடா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்ண காரியத்தை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சம்பந்தியம்மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியாதுமா, உங்களுக்கு எதுவுமே புரியாது. பொண்ணை பெத்தவங்க அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியாம தேடி அலையிற வலி இருக்கே, அந்த வலி உங்களுக்கு எப்படி புரியும்? அன்னைக்கு எங்க பொண்ணை கூட்டிட்டு போக வந்தப்ப உங்க வீட்டுக்காரர் தான் நீங்க வந்தப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள உங்க சின்ன மருமக எங்களை வீட்டுல கூட இருக்க விடாம துரத்திட்டா. அன்னைக்கு எங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தா இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என்னம்மா சும்மாடி, இவ்வளவு ஆயிருக்கே. இதுக்கப்புறமாவது என் பொண்ணு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுருந்தா நான் பாத்துட்டு இருப்பேன்ல. எங்களுக்கு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா நாங்க வந்து கூட்டிட்டு போயிருப்போம்ல.
அதை விட்டுட்டு எதையுமே தெரியப்படுத்தாம விட்டுட்டீங்களேம்மா. இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்ன காப்பாத்துறதுக்காக இவங்க உயிரை கொடுத்து போராடினது எனக்கு தான் தெரியும். ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தப்ப நான் நம்ம வீட்டுக்கு தான் போலான்னு சொன்னேன். ஆனா அத்தை, நாம அங்க இருக்கிற விஷயம் நாகவல்லிக்கு தெரிஞ்சா உங்க அப்பா அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து வந்துரும், வேண்டான்னு சொன்னாங்க. அந்த இக்கட்டான நிலைமையில கூட உங்களுக்கு எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை நினைச்சாங்க. அத்தை மாமா வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்தவங்க. எனக்காக தெரு தெருவா பிச்சை எடுத்தாங்க. அது தெரியுமா உனக்கு? ஒரு வழியா சென்னைக்கு என்ன கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்ப கூட 4 நாளா என்ன சாப்பிட வச்சுட்டு இவங்க பட்டினி கிடந்தாங்க. அப்ப கூட நீ வேணா உங்க அம்மா வீட்டுல போய் இருன்னு தான் சொன்னாங்க. நான் தான் என் குழந்தைய என் புருஷனையும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். எனக்காக பெத்த மக வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருந்தாங்கம்மா. நான் இவங்க கிட்டயே சொன்னேன், எங்க அம்மா இருந்திருந்தா கூட எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு. அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டாங்க. இவங்கள போய் தப்பா பேசிட்டு இருக்க? ஏய், நீ 1000 சொல்லு, என் மனசு ஆறல. நீ சீரம் சிறப்பமா வாழ்ந்ததெல்லாம் போதும், வா போலாம். இல்லம்மா, நான் வரமாட்டேன். சொன்னா கேளு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் வரமாட்டேமா. அக்கா, அடடே வாங்கம்மா. வாம்மா மகராசி. என்னைக்கு நீ சென்னையில இருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்தியோ அன்னைக்கு பிடிச்சது என் பொண்ணுக்கு 7.5 சனி. என்ன சுமாரு பெத்தவ மனசு துடிக்கிறது மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? இவ அந்த வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்களா எப்படி இருந்தீங்க? இவ என்னைக்கு உறவை சேர்க்கிறேன்னு வந்தாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் ஒவ்வொரு பிரச்சனையும். இவ அங்க வந்ததுனால தானே அந்த நாகவல்லி என்னென்னவோ செய்ய போய் இன்னைக்கு உங்க மாமனார் குடும்பம் இந்த கதி காலா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ உன் புருஷனையும் எழுந்து புள்ளையும் எழுந்து தவிச்சிட்டு இருக்க. இவ மட்டும் வராம இருந்திருந்தா பாவம் எங்க அப்பா அம்மா கூட அநியாயமா சாக வேண்டி வந்திருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் பெத்தவன்னு கூட பார்க்க மாட்டேன். என்னமா பேசுற நீ? நான் தினம் தினம் இவங்க கால்ல பூ போட்டு கும்பிடணும். அப்படி பூ போட்டு கும்பிட்டா கூட நான் பட்ட கஷ்டம் எல்லாம் தீராதுமா. அந்த அளவுக்கு எனக்காக இவங்க கஷ்டப்பட்டாங்க. இவங்களை பத்தி எப்படி பேசுற நீ? இப்ப என்னடா சக்தியை பத்தி பேசிட்டு இருக்க? சக்தி பத்தி உனக்கு என்னமா தெரியும்? கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசா இருந்தவ. இங்க இருந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகாம எங்களை தேடி வந்ததுக்காக இன்னைக்கு பெத்தவங்களையும் இழந்து சொத்து சுகங்களையும் இழந்து அனாதையா நின்னுட்டு இருக்கா. அப்ப கூட எங்க அத்தனை பேருக்காக தனியா நின்னு போராடிட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன தலையெழுத்தாமா? அவ நினைச்சிருந்தா என்னைக்கோ எங்களெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போயிருக்கலாம். ஒரு கோடீஸ்வரனா பார்த்து கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம். ஆனா இவ எங்களெல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்காக போராடிட்டு இருக்கா. அதனாலதான் இவ அனாதையா நின்னுட்டு இருக்கா. இந்த நிலைமையிலையும் எனக்காக உன் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு இருக்காமா.
புள்ள காணாம பெத்தவங்க நீங்க அலையறது பெருசு இல்ல. ஆனா என் புருஷனை தேடி என் புள்ளைய தேடி இவ அலையறா பாரு, அதுதான் பெரிய விஷயம், பெரிய விஷயம். இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசுன என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஆமா சாரிக்கா, அம்மா ஏதோ ஆத்தத்தை பேசிட்டாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல வந்து தங்கினேன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உனக்கும் ஆறுதலா இருக்கும்ல. இல்லடா, இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நான் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு வரலாம், தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி சங்கடமான நேரத்துல வந்தா அது முறை இல்ல. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு ஆயிடும், அது தப்புடா. அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்ன அந்த மாதிரி வளர்க்கல. நீ இத போய் அப்பா கிட்ட சொல்லு, அப்பா புரிஞ்சுக்குவாரு. இல்லக்கா, அம்மா ஆத்திரப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. தான் பெத்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் சங்கடமா தானே இருக்கும். அதனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க அவங்க கூட போறதுதான் நல்லது. இல்ல சக்தி, நான் போக மாட்டேன். நல்லா இருந்த காலத்திலேயே என் புருஷன் தனி கொடுத்துன போலான்னு சொன்னப்ப நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் எந்த காலத்திலயும் என் மாமனாரையும் மாமியாரையும் விட்டுட்டு தனியா போக மாட்டேன்.